கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரேரோடே வந்த ரெட்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். அன்றைக்கு ஆண்டவர் யூதருக்கு விரோதமாய் வந்த ரெட்சீனும் ரெமலியாவையும் இவர்கள் கொண்டு வந்த அந்த பயங்கரமான காரியத்தின் நிமித்தம் யூதர் ஜனமே நீ பயப்படாமல் அமர்ந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், பிசாசானவன் நமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை அவன் கொண்டு வருவான், அநேக திட்டங்களையும் அவன் தீட்டுவான். அவனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. நீங்க வேதத்தில் அநேக பாத்திரங்களை நீங்க எடுத்து பாருங்க. மோசேக்கு விரோதமான பிசாசினுடைய காரியம் அவனுடைய பிறப்பிலிருந்தே ஆரம்பித்தது. ஆனால் ஆண்டவர் மோசேவை பாதுகாத்தார். தாவீதனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்று சத்துருவானவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னார், இவன்தான், இவனை நீ அபிஷேகம் செய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன்? நம்முடைய ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஹேரோது அவருக்கு விரோதமாய் வந்தான். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்களுமாக சில காரியங்களை கொண்டு வந்தார்கள். பிலாத்து அவரை தெரியாது என்று சொல்லி சொன்னார். இப்படி நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் நமக்கு விரோதமான அநேக காரியங்களை அவர்கள் செயல்பட நினைப்பார்கள். ஆனால் அவைகள் செயல்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன பண்றாரு? சத்துருவனுடைய காரியங்கள் எதுவும் நமக்கு விரோதமாய் நிறைவேறாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். பயப்படாது, நீ பயப்படாமல் அமர்ந்திரு. உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம். அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. பிசாசு என்னென்னா பண்ணுவான், ஆலோசனை இது பண்ணுவான் அது பண்ணுவான், ஆனால் அந்த ஆலோசனை என்ன பண்ணாது, நிலை நிற்காது. அதன்படி சம்பவிப்பதும் இல்லை, அதன்படி நடக்கவும் நடக்காது. அப்போ ஆண்டவர் நமக்கு விரோதமாக, பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற செயல்களை, இல்லை பிசாசு நமக்கு விரோதமாய் வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவர் அதை நிர்மூலமாக்கி போட இந்த நாளிலே வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கணும். நீ பயப்படாமல் அமர்ந்திரு என்று சொன்னார்னா, என் சமூகத்துல நீ இரு, என் பக்கத்துல நீ இரு. அன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்காகிய கர்த்தருடைய பாதத்தை அவள் தெரிந்து கொண்டாள். மோசே என்றைக்கு ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தாரோ என்று சொல்லி அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்ததோ, அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றி கொண்டான். தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தரையே நம்பி இருந்தான். அதனால வசனம் சொல்றது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றமுள்ளவன். நாம் பிரியமானவர்களே, பிசாசு நமக்கு விரோதமான சில காரியங்களை அவன் செயல்படும்படி செய்யலாம், சில திட்டங்களை தீட்டலாம். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் பிசாசனுடைய சூழ்ச்சிகளை, பிசாசனுடைய காரியங்களை எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றாதபடிக்கு அவனால திட்டத்தை தான் தீட்ட முடியும், அவனால அந்த பிளானை தான் போட முடியும். ஆனால் அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகாது, அந்த பிளான் நிறைவேறாது, அந்த திட்டம் நிறைவேறாது. அப்போ இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அதே ஏசாயால
14:24 நீங்க வாசித்தீங்கன்னா, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொல்றார். நான் என்ன நினைச்சுக்கிறேன் உன்னை பற்றி அதுதான் நடக்கும். நான் உன்னை பற்றி என்ன காரியத்தை நான் நிறைவேற்றேன் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உன் வாழ்க்கை நடக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் அதுதான். கர்த்தர் நம்மை கொண்டு நினைத்திருக்கிற காரியம் பிசாசினுடைய காரியத்தை பார்க்கலும் பெரியது. பிசாசு நமக்கு விதமான என்ன காரியங்கள் என்ன தந்திரங்களை கொண்டு வரலாம், ஆனால் அது வெறும் அவனுடைய திட்டமாக இருக்குமே தவிர அந்த திட்டம் ஒரு நாளும் நிறைவேறாகாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக ஜெயத்தை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தை, உன் இருதயம் துவள வேண்டாம், நீ பயப்படாமல் என் சமூகத்திலே அமர்ந்திரு என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்திலே காத்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நான் கர்த்தரை தேடும்போது, நான் கர்த்தரை எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் போது எனக்கு விரோதமாய் பிசாசு செய்கிற காரியங்களை ஆண்டவர் அதை நிறைவேறாதபடிக்கு ஆண்டவர் அதை எடுத்து போடுவார் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் மனசில் நீங்கள் வைங்க. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.